பானுமாமிஸ் கிச்சன்லேருந்து பானுமாமி. இன்றைக்கி நம்ம கீரை வடை செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கடலைப்பருப்பு, இந்த டம்ளரால் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, அதாவது ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு, அது கூட 4 துவரம்பருப்பு, தட் இஸ் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. ரொம்பவும் போட்டோம்னா வடை கரகரப்பு கொடுக்காது. உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். வெறும் கடலைப்பருப்பு 200 கடலைப்பருப்புன்னா 1 ஸ்பூன் துவரம்பருப்பை போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ மிளகா வத்தல் போட்டு அரைச்சிட்டு வரணும். கடலைப்பருப்பை ஒரு தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப மிளகா வத்தல் சேர்த்து இந்த மாதிரி நரன்னு அரைச்சி வச்சுருக்கணும். ஜாஸ்தி தண்ணி விடக்கூடாது. இப்போ நம்ம இதில் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், நெய் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அதுக்காக நெய் ஒரு ஸ்பூன். இப்போது இந்த கீரையை இதில் போட்டு, ஏன்னா இந்த கீரையில் தண்ணி இருக்கிறதால நம்ம சேர்த்து, இது முளைக்கீரை, எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம். முளைக்கீரை இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். ஏன்னா கீரையில் ஜலம் இருக்கிறதால பிசைகிறப்போ தண்ணி விட்டு கொண்டுறதுக்கோசரம் தான் வடை மாவுக்கு ஜாஸ்தி தண்ணி விடாமல் நல்லா திக்காக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். கீரையில் இருக்கிற ஜலம் இறங்கன்ட்டு அது போகாமல் இருந்ததுன்னா வடை தட்டுறது சரியாக வராது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுன்ட்டு அதுக்கப்புறமா மெல்லிசாக தட்டணும். இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி சென்டரில் ஒரு ஓட்டை தட்டி முடிச்சாச்சு. அதை அப்படியே சுற்றி வடையை இந்த மாதிரி உள்ளங்கையில் தட்டி, இப்போ அரவேக்காடு எடுத்துக்கணும். அரவேக்காடு எடுத்துகிட்டு அப்புறமா திருப்பி போஸ்ட் பண்ணால் தான் நமக்கு கிறிஸ்பியாக உள்ளியும் வெளியிலையும் ஈவனாக இருக்காப்புல வடை கிடைக்கும். அரவேக்காடு எடுத்து வச்சுருந்ததை எடுத்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் நல்லா காய விட்டு இந்த மாதிரி எடுக்க சுவையான கீரை வடை தயார்.